என்ற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம், ஆண்டுடைய வார்த்தை. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். உலகத்தில் அனைத்து கல்லறைகளும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. பெரிய தலைவர்கள், உலகத்திலே பெரிய புத்தர்களை போன்ற, காந்தி, மகாத்மா காந்தியடிகளை போன்ற அநேகருடைய கல்லறைகள்லாம் மூடப்பட்டிருக்கும் போது இயேசுவின் கல்லறை மாத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய நற்செய்தி என்ன என்றால், இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்த நாள் இந்த ஈஸ்டர் நாள், இந்த உயிர்த்தெழுந்த நாள். ஆமென். நான் ஈஸ்டர் அப்படின்னு சொல்வது நல்லது, ஆனாலும் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்வது அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாம் ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தார். ஆனால் இரண்டாம் ஆதாமாக இயேசுவோ மரணத்தின் கூரை ஒடித்து, ஆமென், மனுகுலத்திற்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை, உங்களுக்கு எனக்கும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ மார்க்கத்திற்கும் உலகத்து மக்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் எது என்று கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதுகெலும்பு. முதுகெலும்பு இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த கிறிஸ்தவம் உலகத்திலேயே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். இந்த நாட்டின், இந்திய நாட்டின் இரண்டாவது ஜனாதிபதி என்று நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் அப்போ பிறக்கல. அவருடைய பெயர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்து மார்க்கத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர், இந்து பக்தர். அவரிடத்திலே போய் கேட்டார்களாம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று. அவர் சொன்னால் அப்படியே எல்லாம் நம்புவார்கள். அவர் ஒரு நல்ல பக்திமான், இந்தியாவின் ஜனாதிபதி. அவர் சொன்னார், பைபிள் ஏதேதோ இருக்குது, நான் அதெல்லாம் நம்புறனோ இல்லையோ, இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நான் நம்புகிறேன். காரணம், இன்றைக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான சபைகள், கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறபடியால் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்களே சாட்சிகள் என்று அவர் பகிரங்கமாய் அதை சொன்னார். பால் சுதாகர் என்ற ஒரு மனிதன் முதல் அவரிடத்திலே போய், அவருடைய சிஷியனாக இருந்து, நீர் எது சொன்னாலும் நான் கேட்பேன், நீர் எனக்கு ஒரு வழியை கற்றுத்தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே அந்த இந்து பக்தன் அவருடைய குருவாகிய டாக்டர் ராதாகிருஷ்ணனிடத்திலே போய் கேட்டபோது, ராதாகிருஷ்ணன் சொன்னாராம், அவர் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன், பார்த்துங்க. அவர் வீட்டில் இருந்த ஒரு புதிய ஏற்பாடை எடுத்து கொடுத்து, இதை போய் படி என்று கொடுத்தாராம். நியூ டெஸ்ட்மெண்ட், இதை எடுத்து கொடுத்து, இதை படி, உனக்கு சரியான வழி இதில் கிடைக்கும் என்று சொன்னார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுடைய அந்த வார்த்தையை கொடுத்து, அந்த வாங்கின அந்த மனுஷனுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா இந்து வைராக்கியம் உள்ள மனுஷன் அவர். போய் இவர்கிட்ட வந்தோம் பாரு, குருவா ஏற்றுக்கிட்டோம் பாருன்ட்டு பைபிளை தூக்கி வீசிட்டாராம். வீட்டில் போய் தூக்கி வீசிட்டாராம். இருந்தாலும் நம்ம குரு, இதுவரைக்கும் அவரை பின்பற்றோம், ஒரு முறை அவர் சொன்னதுக்காக வாசிப்போமேன்னு எடுத்து மத்தை 1 அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்தாராம். அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான் வந்துக்கிட்டே இருக்கு. எவனை பெற்றா எனக்கு என்னன்னு சொல்லி நம்ம பைபிளை மூடிடுவோம். அவரோ தொடர்ந்து வாசிச்சுட்டு ஆச்சரியப்பட்டாராம். நம்ம சாமிகள் எத்தனையோ தெய்வங்கள், முக்கோடி தேவர்கள் உலகத்தில் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை சரித்திரம் இல்லை. ஆனால் இயேசுடைய வாழ்க்கை சரித்திரம் எவ்வளோ அழகா தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் உண்மையான இரட்சகர், இவர்தான் என் குல தெய்வம் என்று. பால் சுதாகர், அவர் பேர் சுதாகர் தான். அவர் அன்றைக்கு, நீங்கள் ஏதோ வசனம் படித்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அன்றைக்கு பால் சுதாகரை ரட்சித்தது எது? மத்தேயு 1 அதிகாரம். நமக்கு படிக்க விருப்பமில்லாத பகுதி அது 1 அதிகாரம்.
ஆண்டுடைய அந்த பிறப்பின் அந்த தலைமுறைகள், ஆதாமிலிருந்து ஆபிரகாம், ஆபிரகாமிலிருந்து இயேசு, இயேசுவிலிருந்து இப்படி ஜனங்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது அந்த சரித்திரத்தை படித்து அவர் ரட்சிக்கப்பட்டாராம். நான் அப்போ தான் நினைக்கிறேன், இந்த பைபிளில் சில நேரத்தில் நாளாகம புஸ்தகமெல்லாம் படிக்க இஷ்டமே இருக்காது, இந்த பேர் வாயில் நுழையாது. அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை படிக்கணும், அதுலேயும் ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். அப்படி தான் ஒருத்தர் மரிக்கிற நேரத்தில் தம் பிள்ளைகளை கூப்பிட்டு, ஆமாம் இன்றைக்கு ஈஸ்டருக்கு ஆராதனைக்கு போனீங்க, என்ன செய்தி கேட்டீங்க? டாக்டர் ராதாகிருஷ்ணன், அதை தான் சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தை மறந்துடுறாங்க, கதையை மறக்கிறது இல்லை. சரி, நல்ல கவனமாக கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஈஸ்டர் ஆராதனை இல்லை, ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தேனே. ஒரு ஐயா வயதானவர் மரிக்கிற நேரத்தில் படுக்கையில் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காரு. தம் பிள்ளைகளை கூப்பிட்டு, அப்பா 1 நாளாகமம் புஸ்தகத்தை வாசிங்கன்னார். வாசிக்க அல்லேலூயா சோத்திரம் ஆமென் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். பசங்களுக்கெல்லாம் கோபம். அதில் என்ன இருக்குது? எல்லாம் பேர் முஸ்லீம் இஸ்லாமிய பேர் மாதிரி இருக்குது, வாயில் நுழையாத பேர். இதுக்கே இந்த அல்லேலூயா என்னப்பா, இதில் அப்படி என்ன இருக்குது? ஏதாவது அற்புதம் செஞ்ச மாதிரி இருக்கா? ஒன்றுமே எங்களுக்கு புரியல, இதுக்கு என்ன இவ்வளோ அல்லேலூயா சோத்திரம் அப்படிங்கிறீங்க? அப்படி கேட்டப்போ அவர் சொன்னாராம், அவர்களையும் ஆண்டவர் மறக்காமல் அவங்க பேரை எழுதி வச்சிருக்கிறாரே, நம்ம பேரை ஒரு நாள் ஆண்டவர் மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக அந்த பேரை படிக்க பரலோக ராஜ்யம் போய்த்தாராம். அதனால் சில வேத பகுதிகள் நமக்கு கடினமாக இருக்கலாம், அதுலேயும் ஆவியான கிரியை செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்ல நேரம் இல்லை நமக்கு. ஆக வெறுமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3ஆம் நாளில் இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானின் தலையை நசுக்கின நாள் இந்த உயிர்த்தெழுந்த நாள். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த காலையிலே தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, நான் யார் என்பதை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த காண்பிக்க சில காரியங்களை செய்தார். அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் என்ன பூட்டப்பட்டிருக்கையில், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் எங்கே நின்றார்? நடுவே நின்றார். என்ன சொன்னார்? சமாதானம் என்று சொன்னார். இதுல இருந்து தான் நான் உங்களோட தொடர்ந்து பிரசங்கம் பண்ண போறேன். ஆகவே நான் எங்கெல்லாம் பேசினாலும் இந்த வசனத்தில் உள்ளே இருந்து தான் நான் பேச போகிறேன். ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் தியானிக்க அன்பாய்க்க, அதை படிக்க அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இவ்வளவு நேரம் ஒரு விடுதலையோடு ஆராதித்தோம். ஆராதனை நம்முடைய மகிமை வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் 10 பேர் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ரைட். கதவுகள் பூட்டி இருக்கையில் உள்ளே பிரவேசித்தார். இவர் நம்முடைய ஆண்டவர் பூட்டப்பட்டிருக்கும் வீட்டில் பிரவேசிக்கிற தேவன். பூட்டின நிலையில் பிரவேசிக்கும் தேவன். ஆராதனையிலேயே சாம் சொன்னாங்க, நமக்கு வாழ்க்கையில் இந்த நாட்களில் பூட்டப்பட்டதெல்லாம் திறக்கப்படும். கல்லறை திறக்கப்பட்டது போல. நேற்று ஒருவரோடு நான் ஃபோனில் பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னேன், 3 நாள் தான் இயேசு அடக்கி வைக்க முடிஞ்சது. நமக்கு சில 3 நாட்கள் என்பது சிலருக்கு 3 மாதம், சிலருக்கு 3 வருஷமாக இருக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துரு ஒன்று செய்ய முடியாது. ஆமென். உயிர்த்தெழுந்த நாள், ஹல்லேலூயா. சபைக்கு ஒரு உயிர்த்தெழுந்த நாள் காத்திருக்கிறது. ஆமென். காற்றை தவிர வேறு ஒன்றும் நுழையாத அளவுக்கு அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கிறது.
வேற எதுவும் உள்ளே போக முடியாது, ஒரு கொசு கூட உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு கதவுகள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் வந்தார். ஆவியா இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் முழு சரீரத்தோடு உள்ளே பிரவேசித்தார். அவங்களை காயங்களை தொட்டு பார்த்தார்கள், அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தார். அதே யோவான் முழுவதும் வாசித்தால் கடைசியில் நான் வாசிக்கும் போது அவங்களோட சாப்பிட்டார். ஆவி சாப்பிடாது இல்லை. அதனால் ஆண்டவர் சரீரம், அவருடைய சரீரம், அவருடைய இந்த மாம்சம், அவருடைய ரத்தத்தோடு தான் உள்ளே பிரவேசித்தார். உயிர்த்தெழுந்த இரட்சகர் கிரகிக்க முடியாதவைகள், அசாத்தியமானவைகளை செய்பவர் என்பதற்கு இந்த யோவான் 19:20 அதிகாரம் 19 நமக்கு நினைப்பூட்டுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த ஈஸ்டர் நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத அசாத்தியமான காரியங்களை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திலே செய்ய போகிறார், உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார், உங்கள் பிஸ்னஸிலே செய்ய போகிறார். இது எப்படி என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய சபை சேர்ந்த ஒரு குடும்பம், அவர்களுக்கு ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறக்கும் போதே போராட்டம், ஜெபத்தால் பிறந்தது. பிறந்து கொஞ்ச நாளிலே அந்த குழந்தை அழுக ஆரம்பித்தது. அந்த அழுகை யாரால் நிறுத்த முடியவில்லை. 19 மணி நேரம் அழுதுருக்கிறது. அந்த பால் குடிக்கல, கதறி இருக்கு. டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க, தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறது, முடிச்சு விழுந்திருக்கு. எவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி குழந்தைய கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க என்று கைவிரித்து விட்டார்கள். உடனே அவர்கள் ஜிஹெச்சு கொண்டு போக சொன்னார்கள். 108 வர சொன்னார்கள். அதுவும் லேட்டாக வந்ததுனால அவனை பிடிச்சி திட்டி, டாக்டர் என்னப்பா குழந்தை இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கு, கொண்டு போனார்கள். கொண்டு போய் ஐசி வார்டில் போட்டாங்க. அந்த 19 மணி நேரம் அழுததுனால் யாரும் பக்கத்தில் டாக்டர் விடலை. அந்த அழுகை யாருனால் நிறுத்த முடியல. எதோ பண்ணி பார்த்துருக்காங்க, பால் குடிக்கல. எல்லாரும் சோர்ந்திருக்க நேரத்தில் அந்த குழந்தையுடைய பாட்டி காதில் சொன்னாங்களாம், உன்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த ஐசி வார்டில் காதில் சொன்ன அந்த வார்த்தை தான், வேற எதையும் சொல்லலை. 3 முறை சொன்னாங்களாம், உன்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உன்னுடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். இதை தான் காதில் சொன்னாங்களாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சுற்றி இருந்த தொப்புள் குடல் வயிற்றுக்குள்ள ஆபத்தில் இருந்த அந்த பாதிப்பு தான் அந்த 3 வார்த்தை சொல்லும் போதே கலண்டு போயிட்டான். இப்போ சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்னொருவர் தன்னுடைய சொத்து இன்னொருவர் கையில் போயிட்டு, ஒரு விசுவாசி கையில் போயிருந்தாலும் சரி, போயிட்டு ஒரு விசுவாசி வச்சுக்கிட்டோன்னு, ஒரு ஊழியக்காரன் கையில் போயிருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரர் வச்சு அனுபவிக்கணும்னு விட்டுருப்பார். ஒரு உலகத்தாங்கிட்ட போயிடுச்சு, ஒரு ஃபைனான்ஸ்காரங்கிட்ட போயிடுச்சு. அதை எடுக்க முடியல, அதை வாங்க முடியல. எவ்வளோ பணம் கட்டினாலும் அது அவருடைய சொந்த இடத்த இன்னொருத்தன் பட்டா கொடுங்க பிரதர், நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவர் ஃபைனான்ஸில் வச்சுட்டு அவர் ஓடி போயிட்டார். அவர் சபையில் அழுதார், ஜெபித்தார், உபவாசித்தார். அவரும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சாட்சி சொல்லணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், பாஸ்டர் என் சொத்தை என் கையில் கொடுத்துட்டார். ஒரு அபகரித்து வைத்திருந்த, அநியாயமாய் அபகரித்து வைத்திருந்த ஒருத்தன் பொல்லாத மனுஷன் கையிலிருந்து அந்த சொத்தை, அவருடைய இடத்தை, பட்டாவை அவருடைய கையில் வர உதவி செய்திருக்கிறார். இதை எதை காட்டுகிறது? இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். கடந்த 3 வருடம் ஊழியத்தில் வந்த பாதிப்புகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இந்த ஊழியம் இவ்வளவு வளர்ந்து வருகிறது என்று சொன்னால், நான் சிலரை பார்த்து சொல்கிறேன், ஆராதனை முடிச்சோன்னே தயவு செய்து போங்க பிரதர் வீட்டுக்கு அப்படிங்கிறேன். ஏன்னா அடுத்த ஆராதனைக்கு உட்கார பார்க்குறார். நமக்கு வருகிற அடுத்த ஆராதனைக்கு ஜனங்களுக்கே இடம் இல்லை. ஏதாவது பாஸ்டர் அப்படி சொல்லியிருக்காங்களா, ஆராதனை முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போங்கன்னு? காலையில் சொன்னேன், 5 மணிக்கு இருக்கிறவங்க மறுபடியும் உட்காரக்கூடாது, வேகமாக வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். ஏன்னா
7 மணிக்கு நெருக்கம் வரும் தெரியும். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இயேசு இன்றைக்கும். ஆமென். உங்களுக்கெல்லாம் வாக்கு தத்துவம் நிறைய இருக்குல்ல. பாஸ்டர்கள் உங்களுக்கு ஏதாவது வாக்கு தத்துவம் இருக்கா பைபிள்ல? சாம் பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது வாக்கு தத்துவம் பைபிள் இருக்கா? வாக்கு நான் சில நேரத்தில் நினைச்சு பார்த்துருக்கேன். விசுவாசிகளுக்கே வாக்கு தத்துவம் நாங்க கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு. எங்களுக்குன்னு பேர் சொல்லி வாக்கு தத்துவம் இருக்கா? சாலமோன், சாலமோன் பிரைஸ் எல்லாம். நான் இன்னைக்கு காலையில் தான் பைபிளை திறந்தேன். அப்படின்னு இத்தனை நாள் திறக்கலையா பாஸ்டர் கேட்டுறாதீங்க. திடீர்னு ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு திறந்த உடனே ஏசாயா 54 அதுல ஊழியக்காரன் சொல்லியே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், வாக்கு தத்தத்தை. 15 16 ஏசாயா 54 இல்ல அது இல்ல, அதுக்கு மேல அந்த என்ன வசனமா? 54:15. எங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்களோடு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சியை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. பரமானந்தமே, சாம் பாஸ்டர், பாஸ்டர்மா, உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், நான் அந்த கூட்டத்தை, நான் அந்த குரூப்பை நான் ஏற்படுத்தல. லைவ்ல கேட்கறீங்களா? வெளியே இருந்து அந்த கூட்டம் எல்லாம் ஏன் கூட்டம் இல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அந்த அந்த தீர்க்கதரிசி தம்பி யாரு? அதை அண்டர்லைன் பண்ணி காட்டுற தீர்க்கதரிசி. நான் சொல்வதற்கு முன்பாகவே அப்படி என்ன சொல்லுது, ஹைலைட் பண்ணி காட்டுற அந்த தீர்க்கதரிசிக்கு போகும்போது எதாவது கொடுக்கணும். அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை படிச்ச பின்னாடி நீங்க என்கிட்ட வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அம்மா, வள்ளியம்மா, சில சபைக்கு வந்திருக்கிறாங்களே இல்லையான்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். எந்த மூலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாம். அவங்க வரலன்னாலும் தனியா காட்டும். ஆமா, மறுபடியும் இந்த வசனத்தை சொன்ன பின்னாடி யாரும் வந்து எங்ககிட்ட தர்க்கமோ வேற கேள்வி கேட்கக்கூடாது. வெயிட் வெயிட் வெயிட், சத்தம் வெளியே வராமல் இருக்கட்டும். அவர்கள் உன் பட்சத்தில் அப்படின்னா வருவார்கள் அப்படின்னு வந்தா பரவாயில்ல. பட்சத்தில் அதை வச்சு கொஞ்ச நேரம் பேசணும். நான் இன்னைக்கு இல்லை, செய்தி ஒரு நாள் இருக்கு. நமக்கு உதவியா? பட்சத்தில்னா வேதனை கொடுக்க இல்லை, தலைவலி கொடுக்க இல்லை. உன் பட்சத்தில் உனக்கு உதவியா, உனக்கு சகாயம் பண்ண உன்னிடத்தில் வருவார்கள் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை படிச்ச உடனே எனக்கு இந்த வாக்கு தத்தம் ஊழியக்கார் குடும்பத்துக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? அப்போ நான் உடனே ஆண்டவரை துதிச்சேன். என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது நம்ப முடியாததும் நம்முடைய எண்ணத்திற்கு நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்டதுமான காரியங்களை, மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு செய்வார். ஆமீன் சொன்னவர்களுக்கு நிச்சயமாய் செய்வார். இரண்டாம் முறை செய்தவர்களுக்கும் கருணை காட்டுவார். சொல்லாதவர்களுக்கு நிச்சயமாய் செய்வார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். இன்றைக்கு பிரசங்க கேட்கும் போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த தள்ளப்பட்டவங்க, ஒரு ஆலயத்துக்கு வராதவங்க, வீட்டில் பிரச்சனை கொடுக்குறவங்க, தலைவலியா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார்.
நம்ம ஆலயம் ஜபம் பக்தி முக்காடு போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரட்டு இருந்தா பிரச்சனை தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ஒரு மாதிரி கேசுகளை எல்லாம் ரொம்ப ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ஆசீர்வதிக்க போறார். ஒரு தலைவலி கேசுகளை எல்லாம் சூப்பரா ஆக்க போறார். ஸ்தோத்திரம். என்னங்க ஒரு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும்? அதுதான் நம்ப முடியல, யோசிக்க முடியல. சிங்கக்கபில தானியேலை போட்டுட்டாங்க. போட்டா பரவாயில்ல, ஒரு பெரிய கல்லை அடைச்சிட்டாங்க. அவன் தப்பிச்சு மேல வந்து, வாலிபன் இல்ல, சிங்கத்தை பார்த்து பயந்து மேல வந்துடக்கூடாது. சில நேரத்தில் சிங்கமும் பாஞ்சு வெளியே வந்துடும். ஆகவே ஒரு கல்லையும் அடைச்சு சீல் வச்சுட்டான். நல்லா கவனிங்க, ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, சிங்க கெபியா இருக்கட்டும், பெரிய தடை கல்லா இருக்கட்டும், சீல் அரசாங்க முத்திரைகள் இருக்கட்டும், அரசு அதிகாரிகள் சாதகமாய் இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில சிங்க கெபிக்குள்ளே கல்லால் மூட, பெரிய பாறாங்கல்லால் மூடப்பட்ட அந்த சிங்க கெபிக்குள்ளே தூதர்கள் இறங்கி வர கூடுமானால் 4 நாட்களாய் நாரி போன லாசரு சரீரத்தை யாரால் உயிர் பெற செய்ய முடியாத அந்த லாசரு உயிர் பெற செய்ய கூடுமானால் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். ஆமென். அதுதான் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு பிரவேசித்தார் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. சீசர்களை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். சிறைச்சாலை என்பது அந்த நாட்களில் பயங்கரமாக இருக்கும். கட்டடங்கள் சொல்லப்போனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பில்டிங் எல்லாம் இடிக்க முடியாது. ஐயா மாஸ்லாமணி அப்படிதானா? நம்ம சர்ச்சை இடிக்க முடியல. நம்ம பழைய சர்ச்சை இடித்தவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? கை உயர்த்தி காட்டுங்க. பழைய சர்ச்சை இடித்தவங்க ஒரு அம்மா. இடிச்சவங்களான்னு பார்க்குறாரு ஐயா, கேட்குறாரு. கட்டினவங்களாம் யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாம் நம்மளாம் சேர்ந்து தானே கட்டணும். கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எங்கேயோ இருந்து ஜெபம் பண்ணீங்க, நாங்கள் கட்டணும். நீங்கள் வர நேரம் வேண்டிய சரியான நேரத்தில் கொண்டாந்து நீங்கள் உட்கார வச்சுட்டார். அதனால் புது ஆள் நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபத்தினால கட்டணும். ஆனால் அந்த சர்ச்சை இடிக்க முடியலைங்க, அவ்வளவு ஸ்ட்ராங். அந்த ஜன்னலை தூக்க உங்களாட்ட 20 பேர் வேணும். அந்த கதவை தூக்க 40 பேர் வேணும். யானை வந்துட்டு போகலாம் ஈஸியா. அந்த மாதிரி கதவு. மேலே ஓடு போட்டுறதுக்கு சற்றா என்னமோ அந்த இது போடுவாங்களே மரத்தில், உக்கரம் அந்த இது போட்டிருந்தாங்க பாருங்க. அது இன்றைக்கும் சர்ச்சில் வச்சிருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்குள்ள போனோன்னே நீங்க அதை போய் பார்க்கணும். அதுக்கு வயசு கிட்டத்தட்ட 61 வயசு. அந்த மரத்துக்கு எத்தனை வயசுங்க? அந்த மரத்தை நாங்கள் பிரித்து அநேக பிரான்ச் சர்ச்சுகளுக்கு கொடுத்தது போக மீதி வச்சிருக்கிறோம். சண்டே ஸ்கூலுக்கு சேர் செய்ய ஏஞ்சலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசாரியர் கிடைச்சாரு. அவரு தொட்டில் செஞ்சு கொடுத்தார். அதை கேபிக்கு சார், ஏஞ்சலுக்குன்னு சொல்லிட்டோம். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க. இந்த பேர் மாறி வந்துடும் பாருங்க. வீட்டில் கூப்பிடுறது, கேபியை கூப்பிடுறதுக்கு பிரியா, ஏஞ்சல், குளோரி, அப்புறம் தான் நீங்களும் அப்படித்தானா? சரி, அப்படிதான். என்ன சொல்ல வரேன்னா, அந்த கட்டில் நீ வீடு மாத்துறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த சர்ச்சிலேருந்து நல்ல கிதியோன்கள், சிம்சோன்கள் 10 பேர் எனக்கு வேணும். அந்த சாதாரண கட்டில் தூக்க, சாதாரண தொட்டில், மரத்தில் செஞ்ச தொட்டில் தூக்க அவ்வளோ வெயிட்டு. ஒரு பூச்சி கிட்ட வர முடியாது, அந்த அரிக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங். என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாட்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி கல்லறை சொல்ல வரேன். அந்த கல்லறைக்குள்ளே சீசர்கள் இருக்கிறாங்க, அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு தேவன் தம்முடைய தூதனை சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினார். புரியுதா? இதெல்லாம் கேட்கும் போது என் சூழ்நிலை இதை விட மோசமா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. 3 சொல்லியிருக்கேன், சொல்லுங்க. தானியேல் சிங்கக்கபி, லாசரு கல்லறையிலிருந்து அவன் வெளியே வந்தது சம்பவம்,
சீசர்கள் ஜெயிலிருந்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த சம்பவங்கள்லாம் இந்த 3ஐ விட மோசமான நிலைமையில் நான் இருக்கேன்னு யாரும் இங்கே சொல்ல முடியாது. அதிலிருந்து ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆனால் உங்கள் சூழ்நிலை சாதாரணம். ஆமே. யாருக்கும் எங்கும் செய்திராத தன்னுடைய அற்புதத்தை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். இது மூன்றுமே எந்த மனுஷனாலும், எந்த வல்லர மந்திரவாதிகளாலும், ஜோசியர்களாலும், எந்த தெய்வத்தாலும் செய்ய முடியாத காரியத்தை தான் நான் 3 சொன்னேன். அதையே செய்திருப்பார். ஆனால் நீங்க இன்றைக்கு விசுவாசிக்கிற இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஒரு நல்ல செய்தி, யாருக்கும் எங்கும் நடக்காத, ஆமென், இது யாருக்குமே நடந்திருக்காது, எங்குமே நடந்திருக்காது, அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அம்மா செய்வார். கவனம் எல்லாம் இங்கே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். எனக்காக மறுபடியும் செய்ய வல்லமையுள்ளவர், எனக்காக செய்ய அவர் வல்லமையுள்ளவர் என்பதை, மறுபடியும் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபிக்க தான் 3 முறை பூட்டப்பட்ட அறைக்குள்ளே போனார். ஒரு முறை போனா பரவாயில்ல, 3 முறை போயிருக்கிறார். நான் 3 முறை அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே நான் பைபிளை பார்த்தேன். ஏன்னா எப்பவும் பிரசங்கம் பண்ணிடலாம் வேகமா, முடிஞ்சோன்னு நீங்க பார்த்து கேட்கக்கூடாது. எங்க பாஸ்டர் 3 முறை? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 2 முறை தான் சொல்லியிருக்கு. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. இன்னும் 3 முறைன்னு ஏற்கனவே ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கும் பண்ண போறேன். 2 முறை தான் வந்திருக்கு, 2 முறை தான் அவர் உள்ள போனார். அப்புறம் பார்த்த உடனே லூக்கா 24ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அழகா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 36லேருந்து 38 வரைக்கும் குறிச்சுங்க, இப்போ வாசிக்க வேண்டாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36லேருந்து 38. அங்கே ஒரு முறை பூட்டப்பட்ட அறைக்குள்ளே, நான் என்ன சொல்ல வரேன், 3 முறை பூட்டப்பட்ட அறைக்குள் பிரவேசித்தார். இதை எதை உணர்த்துகிறது? இது எதை காட்டுகிறது? அவர் எங்கேயோ எப்போதோ யாருக்கோ செய்தார். இன்றைக்கு என்ன உபதேசம்? ஆதி அப்போஸ்தலருக்கு தான் அற்புதம் நடந்தது, இந்த காலத்தில் நடக்காது. உங்க பாசி ஏமாத்துறார். அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை, அதெல்லாம் அப்போஸ்தல காலம், அதெல்லாம் இயேசு காலம் அப்படின்னு திருப்பூர்ல ஒருத்தர் இருக்கிறான். ஆமா, அதுவும் பேரை எதை வச்சிருக்கிறான் பாருங்க, கஷ்டமா இருக்கு. அவன் சொல்றான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 முறை ஏன் பூட்டப்பட்ட அறைக்குள் போனார் என்றால், எங்கேயோ எப்போதோ யாருக்கோ நடந்துருச்சு அப்படி இல்லை, எனக்கு மறுபடியும் செய்ய வல்லவர் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டதான் ஆண்டவர் 3 முறை பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சென்றார். அல்லேலூயா. வேதாகம காலத்து அற்புதங்கள் இல்லை என்று அநேகர் இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்தில் எத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைய இருக்கு. ஆனால் நான் இன்றைக்கு எத்தனையோ முறை வாசிச்சிருக்கேன். ஆனால் யோவான் 20ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதெல்லாம் இதோட பைபிளோட சேர்த்துனாங்கன்னா இப்பவே இந்த பைபிளை தூக்க வெட்கப்படுறோம். ஐயோ இவ்வளோ பெருசா நினைக்கிறோம். அந்த அற்புதத்தை எல்லாம் சேர்த்துனா கண்டிப்பா இதுதான். அல்லேலூயா. நம்ம பைபிள் பாஸ்டர் மாத்திரம் திறந்து வாசிக்கட்டும், நான் போய் அமைதியா கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துருவோம். ஆகவே கர்த்தர் சில அற்புத அடையாளங்கள்லாம் எல்லாத்தையும் இதுல எழுதல. சிலதெல்லாம் தள்ளுபடி ஆகமம்ட்டு சிலது தள்ளுபடி ஆகிருச்சு, சேர்த்த முடிய. இது போதும். நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், இங்க மேல அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த பைபிள் எழுதியிருக்கிற அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். சலமோன் வேதத்தில் எழுதியிருக்கிற நடந்திருக்கிற எல்லா அற்புதத்தையும் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க முன்னாடி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நேரா பின்னாடி போவார், கடைசி தான் உட்காருவார். அவர் எனக்கு ரொம்ப பிரியம், அவருக்கு அவர் மேலே எனக்கு. அந்த குடும்பம் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க தான் ஆண்டவர் அந்த பேரை அடிக்கடி சொல்றார். நீங்க கேட்டு சிரிச்சிட்டு போயிடக்கூடாது. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களுக்கு ஒரு பேர் மறந்துடக்கூடாது. என்ன பேர்? 2 சாலமோன் இருக்காங்க திருப்பூர்ல, நிறைய சாலமோன் இருக்கிறாங்க. அதுல நம்ம சாலமோன் இவர். அந்த சாலமோனு மனம் திரும்பணும். ஆமென்.
லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அதுக்கு தனி யூடியூப் வரும். சரி, வரட்டும். என்னென்ன வேதாகம் காலத்திலே நடந்த அற்புதம் மறுபடியும் உங்களுக்கு செய்ய போகிறார். பைபிளுக்குள்ள நடந்த அற்புத அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் சூழ்நிலை பூட்டப்பட்டதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில பிரவேசிக்க தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் வல்லமையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையின் அந்த சூழ்நிலைக்குள்ளே வர விரும்புகிறார். பாஸ்டர், சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது பாஸ்டர். சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க எங்கள் சூழ்நிலையை அப்படிங்கிறீங்களா? நான் உங்களுக்கு சவால் விடுறேன், நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து இருந்து பாருங்க. நீங்கள் ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் எங்களோடு இருந்து பாருங்கள். 1 மணி நேரம் எங்களோடு இருந்து இருக்கக்கூடாதா? ஒருவர் வந்தார், பிஸ்னஸ் மேன். அவர் ஒருத்தர் தான் சர்ச்சுக்கே எனக்கு அவர் வந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம். ஓ, இன்னைக்கு சூப்பர், நிறைய. அன்னைக்கு அவர் 100 ரூபா காணிக்க தருவார். நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் காணிக்க போடுறதுக்கு சமம். அன்றைக்கு 100 ரூபா காணிக்க கொடுப்பார். மற்ற எல்லாமே டங்கு டங்குன்னு தான் போடுவாங்க. ஆகவே எங்கள் அப்பா என்ன நினைப்பாருன்னா, அந்த விசுவாசிக அந்த நாட்கள் அது அவ்வளோதான் காணிக்க போட முடியும், வருமானம் அவ்வளோதான். அதனால் இந்த ஜனங்க போடுற காணிக்க வெளியே சத்தம் கேட்கக்கூடாது, அந்த மரப்பெட்டியில் பொட்டுன்னு விழுகிற சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு தலகான செஞ்சு உள்ளே வச்சிருப்பார், மெத்தை செஞ்சு உள்ளே வச்சிருப்பார். ஜனங்களுடைய நிலைமையை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் என்ன வந்தோன்னே என்ன பண்ணேன்னா, தலகானை எடுத்துட்டு ஒரு சில்வர் தட்டு உள்ள வச்சு ஒரு மைக் செட்டை செட் பண்ணிடலான்ட்டு இருந்தேன். ஏன் புத்தி பாருங்க. ஆபேலையா எவ்வளவு நல்ல மனுஷன், அவர் வயிற்றுல பிறந்த மகனுக்கு இதுதான் பரம ஆனந்தம். டொங்குன்னு சத்தங்க, டொங்குன்னு தூங்கினவங்க எழுமனதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மைக் வச்சு அப்படிதான் கேட்கும். ஆனா நம்ம நிலைமையா ஆபேலியாக்கே உங்க நிலைமை தெரியுதுன்னா, நம்ம உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமே. நான் வந்த நாள் வரைக்கும் அந்த தலகாணி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே தலகாணி எடுக்க மாட்டோம், ஆனால் ஒரு மாற்றம் வரணும், எங்கள் ஜனங்களை ஆசீர்வதின்னு சொன்னேன். சில்லறை காசெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அன்றைக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது சர்ச்சு முன்னாடி 10 சைக்கிள் நிற்கும். போய் தொட்டு தொட்டு பார்ப்பேன். எவ்வளோ அருமையாக இருக்குது சைக்கிள், அவ்வளவு சந்தோஷம் சைக்கிளை பார்க்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே பைக் வந்து நிற்கணும். ஏராளமான பைக் வைக்க நிற்க இடம் இல்லாமல் போயிட்டு. அடுத்தது கார். கடைசியாக புது வருஷம் கொண்டாடும் போது நான் கேட்டேன், இந்த 1 ஏக்கராவில் கார் நிறுத்தி இருக்கிறாங்க, அப்பவும் இடம் இல்லை, வெளியே நிறுத்தி இருக்கிறாங்க. ஆகவே ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆரம்பித்தார். உங்களையும் இப்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆகவே சூழ்நிலையை, அந்த பெரிய பிஸ்னஸ் மேன் வந்தார் பாருங்க, அவருக்கு நான் அவர் விசுவாசியாக இருக்கணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அப்போ தான் காணிக்க நிறையா போடுவார் அப்படின்னு. அவர் வந்து திடீர்னு அடுத்த வாரமே, பாஸ்டர் நான் உங்களோட முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன்ட்டார். டக்குன்னு வாரி போட்டுருச்சு. ஐயோ அப்படியா, சரி வாங்க, வாடகை சைக்கிள் எடுத்துங்க. நானும் ஒரு சைக்கிள், ஆமாம் சைக்கிள் எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணி சண்டே ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்தோம். வந்த மனுஷன் எங்கே போனார் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. கஷ்டம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்காய் நடப்போன்னு பாடினவர், பசியானாலும் பட்டினியானாலும் ஊழியம் செய்வோன்னு சொன்ன மனுஷன் அன்னைக்கு சைக்கிள், வாடகை சைக்கிள் கடையில் நிறுத்திட்டு சொல்லங்கொள்ளாமல் ஓடி போயிட்டார். எந்த நாட்டில் இருக்கிறார், எந்த ஊரில் இருக்கார், நீ இப்பவும் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டாரு. ஊழியத்துக்கு போனால் பரமானந்தத்தோடு சேர்ந்து எப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாமா? ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வருது. ஒரு மாட்டை அடக்குவதற்கு, அந்த மாட்டை கத்த வைப்பதற்கு, அந்த மாட்டை ஓட வைப்பதற்கு ஒரு பெரிய போட்டி வச்சாங்க. அலங்காநல்லூர்ல இருந்து எல்லாரும் வந்து அடக்கி பார்த்தாங்க, கத்த வச்சு பார்த்தாங்க. அலங்காநல்லூர் ஜனங்களுக்கே முடியல. வேற காங்கயத்திலிருந்து, காளமாட்டை அடக்குகிறவர்கள் காங்கயத்திலிருந்து வந்து பார்த்தாங்க, அடக்க முடியல. கடைசியில் ஒரு போதகர் வந்தார், நான் அதை அடக்கி காட்டுகிறேன், நான் அதை ஓட வைக்கிறேன்ட்டு வந்தார். எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த ஊழியன்னு சொன்னால் என்ன கேட்பாங்க? ஜனங்களே ரட்சிக்கப்படல, நம்ம ஊர் ஜனங்களே. இதை என்ன செய்வார்? அவர் மெதுவாக போனார்,
போய் மாட்டு காதில் சொன்னார், ஊழியத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த போராட்டம் இந்த போராட்டம், இந்த விசுவாசி இந்த தொல்லை கொடுக்குறான், அந்த தொல்லை கொடுக்குறான், இப்படி சொல்ல சொல்ல மாடு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, அம்மானு கத்திருச்சு. அடுத்தது மறுபடி சொன்னார், அடுத்தது என்ன போட்டி, ஓட வைக்கணும். அடுத்த காதுல போய் கேட்டார், என் கூட ஊழியத்துக்கு வரியா? ஒரே ஓட்டம், மாடு ஓடிடுச்சு. எல்லாம் கேட்டாங்க, ஆச்சரியப்பட்டு. இன்னும் காதுல போய் 2 தடவை காதுல குசு குசு நீங்க கத்திருச்சு மான், இன்னொரு தடவை குசு குசு நீங்க ஓடி போயிடுச்சு. என்ன ரகசியம்? அப்பதான் சொன்னார், இந்த ஊழியத்தில் இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை கஷ்டங்கள், ஊழியத்து கூட வரியா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அந்த ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற அவர் அங்கே பாருங்க, அடுத்த அந்த வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியத்தில் இருக்க விரும்புகிறார். நம்முடைய சூழ்நிலைகளின் மையத்தில் இருக்க வந்து நின்று நமக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நான் இப்ப அடிச்சு சொல்றேன், உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற உயிரோடு எழுந்தார். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை, ஜெபத்தோட பாடுங்க, கர்த்தர் செய்வார். முடியாததும் சாத்தியமாகுமே. போதும் போதும், பாட்டு போதும், வீட்டில் போய் பாடுங்கள். பாடிட்டீங்க, மறுபடியும் புலம்ப கூடாது. வீட்டில் போய் நடுவில் வந்து நிற்கிறார், சூழ்நிலைகள் நடுவில் வந்து நிற்கிறார். ஐயா ஆபிரகாம் ஐயா, உங்க ட்ரெஸ்ஸுக்காய் ஸ்தோத்திரம். மேட்ச்காய் ஸ்தோத்திரம், மேட்ச்காய் ஸ்தோத்திரம். அங்கே சூழ்நிலை நடுவில் வந்து நின்றால் நீங்க போயிட்டு வரலாம், எழும்புனீங்க, அதுக்கு தடை இல்லை. அவர் சூழ்நிலையின் மத்தியில் வந்தால் மாற்றங்கள் வரும். நம்முடைய சர்ச்சில் கர்த்தர் வந்து இருக்கிறார் என்பதனால் சில மாற்றங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் முற்றிலும் அவருடைய ஆளுகைக்குள்ளே, கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவருடைய அதிகாரத்துக்குள்ளே வரப்போகிறது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, குடும்பத்தை பிள்ளைகளை அடக்க முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, கஷ்டப்படுறீங்களா பெற்றோர்களே? நான் காலையில் சொல்லும்போது சொன்னேன், நம்ம குழந்தைங்க கீழே விழுந்துட்டா தவறிதான் விழுது, விழுந்த வழி வேற, அந்த பயம் வேற. அந்த குழந்தைக்கு படப்படன் இருக்க நேரத்தில் போய் ஒரு தட்டி கொடுத்து, ஒன்றும் பரவாயில்லம்மா, தைரியமா எழும்புமா அப்படின்னு ஒரு நெஞ்ச தடவி பண்ணி ஒரு ஜெபம் பண்ணி விடுறதில்லை. போய் பார்த்து ஓட தெரியாதா? அதே பாவம் இந்த சொல்றவங்க தான் செய்யறது, நீங்க இல்ல. நீங்க அதே நம்ம பெரியவங்க போய் ஓடி போய் விழுந்தா இந்த குழந்தைங்க வந்து நம்மள அடிச்சா, நான் நினைச்சுக்கிறது அப்படிலாம். இதை சிந்தற அதை சிந்தற, வேணுமா சிந்துறாங்க. இந்த பாருங்க, நான் சிந்துகிறேன். நிறைய பேரு ஆண்டவர் நினைப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பாவம், நாங்க பரவாயில்ல, அவர்கிட்ட ஜெப குறிப்பு என்ன போகுது பாஸ்டர், ஆண்டவரே இது ஓவரா என்ன சூட்டி பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன ரொம்ப ஆக்டிவா இருக்கு, ஆண்டவரே இந்த ஆக்டிவை நிறுத்துங்க. நிறைய பேருடைய ஜெபம். ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ணாங்க, இது ரொம்ப ஆக்டிவ்னு சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு ஆண்டவர், சோம்பேறி பண்ணுங்கிற மாதிரி.
ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். ஜெபம் எல்லாம் அப்படி போ. சிலர் வந்து ஜெபிக்க வரும்போது, பாஸ்டர் இந்த குழந்தை தூங்கவே மாட்டேங்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுவோம். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த குழந்தை தூங்கிட்டே இருக்கு பாஸ்டர். அன்றைக்கு ஒருத்தர் வந்தாங்க, பாஸ்டர் இந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது பாஸ்டர். அதுக்கு ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் நல்ல பசி உண்டாகட்டும், நல்ல பால் குடிக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னொரு சிஸ்டர் வந்தாங்க, பாஸ்டர் தின்னுக்கிட்டே கிடக்கிறான் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், தின்னுக்கிட்டே கிடக்கிறான், தின்னுக்கிட்டே கிடக்கிறான். சந்தோஷம் அந்த தம்பி குறிச்சு. நம்ம பிள்ளைங்க வாங்கி வச்சா திங்க மாட்டேங்குது. எங்க காலத்து பசங்களாட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருப்போம், கிடைக்காது. திருப்பி கேட்டா பூசை தான் கிடைக்கும். ஆனா தின்னுக்கிட்டே இருக்கிறான் பாஸ்டர். அவனை பார்த்தேன் நான், வயசு 10 வயசு நினைச்சிட்டு கேட்டேன், பாஸ்டர் 6 வயசு தாங்கிறாங்க. ஆண்டவர் கொழு கொழுன்னு கொடுத்திருக்கிறார், சந்தோஷப்படணும். இப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல, ஏஞ்சலுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி கொடுத்தாலும் பிரச்சனை. போய் பார்த்துட்டு குழந்தைய பார்த்து ஆக்டிவா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏஞ்சலிக்கிட்ட ஒரு சந்தோஷமா சொல்லிட்டு போனா பாரு, இன்னும் சாப்பிடலையா, சோறு போடுறது இல்லையா. அந்த குழந்தை என்ன ஆக்டிவா, எங்களால அடக்க முடியல. கயிறு போட்டு கட்டி வைக்க, ஒரு வீட்டில் ஒரு நாங்க ஜபத்துக்கு போயிருந்தோம், கம்பெனிக்கு போயிட்டாங்க. அவன் வரமாட்டேங்கிறான். என்னன்னா காலில் கயிறு கட்டி வச்சிருக்கிறான். பரிதாபம், நாய மாதிரி கட்டி போட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்றேன், பாஸ்டமா பார்த்தாங்க. பாவம், பரிதாபம். எவ்வளவு ஆக்டிவா இருக்க வேண்டிய கட்டி போடுறாங்க. அதனால யாராவது பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க, ஏதாவது பேசி நோகடிக்காது. உங்க வாயில உயிர்த்தெழுந்த நாளில் உங்க வாயில ஆண்டவர் சக்கரை போடுவாராக. ஆண்டோடைய பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அழகா பேசணும், ஆறுதல் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சொல்றேன்னா, அந்த அறை முழுவதும் யூதர்களை குறித்த ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் நிறைந்த சூழ்நிலையின் மத்தியில இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் பயந்து சாகுறீங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு இதுக்கா உபதேசம் பண்ண, திட்டல. அவர் சொல்றாரு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுதான் ஏசப்பாக்கு நமக்குள்ள வித்தியாசம். முதல்ல பயந்து இருக்கிறான், உயிருக்கு பயம், வெளியே தலை காட்ட பயம், கடன்காரன் வந்துடுவானோ, அவன் வந்துடுவானோ, இவன் வந்துடுவான், பல பயத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது வந்து ஊழியக்காரன் வந்து இன்னும் பயத்தை உண்டாக்கிட்டு போனா அது நல்லவா இருக்கும். வசனத்தை சொல்லி சமாதானத்தை சொல்லணும். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர் 3 காரியத்தை செய்ய சொல்லியிருக்கார். நீங்க இதை செய்யுங்க, தயவு செய்து. போன அந்த வீட்டை வாழ்த்துங்கள். என்னங்க? வாழ்த்துங்கள். இரண்டாவது, அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறுங்கள், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கூறுங்கள். இதுதான் ஆண்டவர் சொன்ன பிளான். நம்ம போய் என்ன செய்யறோம்? இந்த 3 செய்யறதில்லை. வீட்டுக்குள்ள போனோன்னு கண்ணை மூடிட்டு, கண்ணை மூடணுன்னு இந்த வீட்டுக்குள்ள ஒரு இருட்டு இருக்கிறது, கண்ணை தர, அப்பதானே வெளிச்சம் தெரியும். ஊழிக்காரன் கண்ணை மூடிட்டு, ஆவியானவர் சொல்றார் அந்த வீட்டுக்குள்ள இருள் இருக்கு. பொல்லாத ஊழிக்காரன், ஊ மேலதான் இருள் இருக்கு. உடனே போன் பண்ணி, பாஸ்டர் இத்தனை வருஷமா வராரு, ஒண்ணுமே சொல்லல, அவருக்கு தீர்க்க தரிசன ஆவியே இல்லை. இந்த ஊழியக்காரங்க கரெக்டா சொல்ற, அவருக்கு தான் காணிக்க, தசமமாக அவருக்கு தான் அனுப்பணும், பரமானத்துக்கு ஒன்றும் கொடுக்கூடாது, ஒன்றும் வெறும் பிரசங்கம் தான். அவர் இப்படி ஏதாவது கண்ணை மூடி சொன்னா காணிக்க நிறைய வருது. பாஸ்டமா நாளையிலிருந்து ஊழிய ஆரம்பிச்சிரு. ஹல்லேலூயா. உன் வீட்டு மேலே ஒரு கழுகு சுத்தி கொண்டு இருக்கிறது. அடுத்த ஈஸ்டர் அன்றைக்கு ஒரு புறா இங்க இருக்குன்னு ஆசைப்படுறேன். சமாதானத்துக்கு அடையாளம் புறா. டெக்கரேஷன் பண்ணின பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வருஷம் ஒரு புறாவை கொஞ்சம் எங்காவது பறக்க விட்டுருங்க, இல்லைன்னா கொண்டாந்து பிரசங்க நேரத்தில் பறக்க இப்படியாவது விட்டுருங்க. ஆமே, அப்படி செய்வோமா? அடுத்த வாரம், அடுத்த வருஷம் புறா பறக்க விடலாம். ஒரு வெள்ளை புறாவை ஜெபம் பண்ணி பறக்க விடுவோம். ஆமே. அதெல்லாம் கருப்பு புறா வேண்டாமா? ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். அது போலவே நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் அவர் இருக்க விரும்புகிறார். பயத்தின் சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறீங்க, திருப்பூர்ல இருக்கலாமா வேண்டாமான்னு கர்த்தர் இதே பட்டணத்தில் உங்களை வைத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கை முடிஞ்சிருச்சு, வாட்சும் செல் ஆஃப் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சீசர்கள் சொன்னதை நம்பாமல், மற்ற சீசர்கள் அதெல்லாம் நம்பல, காயத்தை தொட்டு பார்த்து, அந்த விழாவை தொட்டு பார்த்து அப்பதான் நம்புவேன்னு ஒருத்தர் தோமா சொல்றான். அப்படின்னா அவனுக்கு ஒரு பிடிவாத குணம், கடினத்தன்மை. அதை திருத்துவதற்காக இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்தார். உங்க வீட்டுக்குள்ள யாராவது பிடிவாதமா இருக்காங்களா? இருக்கிறத சமைச்சு கொடுத்தா சந்தோஷமா ஜெபம் பண்ணி சாப்பிடாம, நான் இதை சாப்பிட மாட்டேன், இதுதான் வேணும், இந்த பிடிவாதம், சர்ச்சுக்கு வரமாட்டேன், நீ போ. அந்த பிடிவாதக்காரர்களை எல்லாம் கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவர்களை தொடப்போகிறார். ஆமென். அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்த காரணம் அவங்களுடைய பிடிவாதம், அவங்களுடைய கடினத்தன்மை. அதிலிருந்து திருத்துவதற்கு, வெளியே கொண்டு வருவதற்காக தான் இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்தார். இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா? நம்முடைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ற நேரத்தில் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அமர்ந்து இருக்கிறார்களா? இந்த உயிர்த்தெழுந்த நாளில் தேவனுடைய வல்லமை, அவருடைய மகிமை மாறவில்லை. ஆபத்தை, கஷ்டத்தை சொல்லாதீங்க, அழுகாதீங்க. சபைக்குள்ள வந்தா அனுபவ சாட்சி சொல்லுங்க, உங்களுக்கு செய்த அற்புதங்களை சொல்ல. அந்த வீடு முழுவதும் அனுபவ சாட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க, அற்புத சாட்சிகளை பேசிட்டு இருக்கிறாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அந்த விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு, வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இருக்கலாமா, சாகலாமா, ஓடிடலாமா, ஊழியத்தில் இருக்கலாமா, விட்டு வந்த வேலைக்கே போயிடலாமா, நம்ம ஆரம்ப சபைக்கே போயிடலாமா, இந்த சபைக்கு வந்து இத்தனை போராட்டமா, இப்படி எல்லாம் விவாதங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற அந்த உரையாடலின் மத்தியிலே அவர் கலந்து கொள்வதற்காகவே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு வந்தார். இங்கே அல்லேலூயா ஆமென்லாம் நல்லா இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் உரையாடுறீங்களோ கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறார். தவறா உரையாடினாலும் பரவாயில்ல, மன்னிச்சு அதை சரிப்படுத்த தான் அவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்தார். சீசர்கள் என்னென்னலாம் பேசியிருப்பான் தெரியுமா? ஆண்டவரை திட்டியிருப்பான் சில சீசர்கள். போயும் போய் அவரை நம்பணுமே, என் பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு, மீன் பிடிக்கிற பிஸ்னஸ், அதெல்லாம் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு வான்னு இந்த பாஸ்டர் கூப்பிட்டாரு, என் பிஸ்னஸ் போச்சே, இப்படியெல்லாம் பேசியிருப்பான். அந்த உரையாடலை கேட்கவே, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நம்ம கஷ்டத்தை புலம்பி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த உரையாடலிலே இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீருங்கள். அதை கர்த்தர் கேட்கிறார், அந்த புலம்புறதை கேட்கிறார், சூழ்நிலையை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா அவங்க சொல்றார், உங்களுக்கு சமாதானம். சத்தமா சொல்லுங்க. அந்த அறையின் மத்தியில் வந்து நின்றது மாத்திரமல்ல, எத்தனை முறை சொன்னார் சமாதானம் சொல்லி? எத்தனை முறை சொன்னாருங்க? கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. அம்மா கரெக்டா 3 முறை சொன்னாங்க, இப்ப 4வது முறை கரெக்டா சொல்லுங்கன்னு. நானும் அப்படிதான் 3 முறை. ஏனென்றால் அந்த நேரத்தில் அது சமாதானங்கிற நேரத்தில் ஒரு வாக்கு தத்தம் சொல்லியிருக்கலாமே, சமாதானங்கிற அந்த நேரத்தில் அவர் ஒரு வெளிப்பாடு சொல்லியிருக்கலாமே, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாமே. ஏன் அது சமாதானம் சொன்னார்னா, யூதர்களுடைய வழக்கமே, ஒரு யூதன் இன்னொரு யூதனை பார்க்கும்போது என்ன சொல்லுவான்? சலோம் சலோம் சாலோம் சாலோம் அப்படி சொல்லுவாங்க. அது வழக்கம். சொல்லுங்க, வழக்கம். அந்த வழக்கம். ஆகவே அந்த வழக்கமான வாழ்த்துதலை அர்த்தமுள்ளதாய் மாற்ற 3 முறை இயேசு சமாதானம் சொன்னார். மறுபடியும் சொல்றேன், இந்த வழக்கமா செய்யறத சிலர் வழக்கமா செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? நம்முடைய வழக்கத்துக்காக சில காரியம் செய்யறோம். என்ன செய்யறோம்? ஜெபத்துக்கு வரோம், என்ன பழக்கம். வேதம் வாசிக்கிறோம், என்ன அது ஒரு பழக்கம். அது ஒரு வழக்கம், அது ஒரு வழக்கமா வந்துருச்சு. ஆராதனை செய்யறோம், அது ஒரு வழக்கம், அது ஒரு பழக்கம். ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், காணிக்கை போடுறோம், அது ஒரு வழக்கம். ஊழியம் செய்யறோம், அதெல்லாம் வழக்கம். ஆனால் இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆராதனை, நாம் ஆண்டவர் கொடுப்பது, ஊழியம் செய்வது எல்லாமே வழக்கமாய் அல்ல, அர்த்தமுள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். மறுபடியும் புரியுதா? காணிக்கை போடுறது வழக்கமா போட்டு இருந்தீங்க, இனி அப்படி போட மாட்டீங்க. அந்த அர்த்தத்தை புரிஞ்சு காணிக்கை போடுவீங்க.
எதுக்கு காணிக்க போடுறோம்னு வழக்கம். காணிக்க நேரம் போடுறோம், அப்படிதான் போட்டு இருந்தோம் இது வரைக்கும். வழக்கம். அந்த சமாதானம் சொல்றது சாலோம், அது யூதுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை மாற்ற, அந்த பழக்கத்தை மாற்ற ஆண்டவர் அது அர்த்தமுள்ளதாய் மாற்ற ஆண்டவர் 3 முறை சமாதானம் என்று சொன்னார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதுவரைக்கும் பழக்கமா வந்தவைகள் எல்லாம் அர்த்தமுள்ளவைகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இயேசு இந்த நாளிலிருந்து அர்த்தமுள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஆச்சரியம். இயேசு மரித்த போது அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு கல்லறை தேவைப்பட்டது. அன்றைக்கு ஒருத்தன் தனக்காக ஒரு கல்லறை வாங்கி வச்சிருந்தான். இறப்பதற்கு முன்பாகவே பெட்டி செய்தது போல. அப்படி யாரும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இறப்பதற்கு முன்பாக குழி வெட்டி வச்ச மாதிரி இருக்கு. குழி வெட்டுறவெல்லாம் கரெக்ட் டைமுக்கு தான் வெட்டணும். என்ன சார் 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு கேட்பான். அந்த டைமுக்கு வந்துடணும். குழி அப்படி இருக்கக்கூடாது. அது எதுக்கு செய்கிறான்னு தெரில. ஒவ்வொன்றும் விதவிதமாக பேசுகிறான். அவங்ககிட்ட போய் அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம சர்ச்சில் தண்ணி குடிக்காமல் தண்ணி பாட்டிலே இல்லையா? வேண்டாம் 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 வேண்டாம். தண்ணி காட்ட நிறைய பேர் இருக்காங்க. சரி, அங்கே நம்ம தண்ணி குடிக்காமல் பேசுவோம், அதை கேட்க மாட்டாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்குறதுங்க. தர்ம காசு போடுங்க அப்படின்னு அவனே ஒரு 10-20 ரூபா போட்டு வச்சுருவான். ஏற்கனவே குடிக்கு நிறைய பணத்தை வாங்கிட்டான். அந்த பணமெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறான்? இந்த தர்ம காசு எதுக்கு போடுறீங்க? நல்லா குடிச்சு சாகு. இனிமேல் யாராவது கல்லறையில் வந்து அவனுக்கு தர்ம காசு போட்டீங்க, உங்களை தர்மடி நானே கொடுத்துருவேன். அவ்வளோ கோபம் வருது எனக்கு. அவனை குடிப்பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக்கிறோம். அந்த குழி வெட்டுறவனை அவன் குழி மூடும் போது நம்ம சொல்கிறோம், இந்த மண்ணு போடுறதை விட நீ பூக்கள் போடுங்க ஐயா, பூக்கள் போடுங்க, நல்லா இருக்கும். அந்த பழக்கம் மாற்றுங்க. பழசெல்லாம் வேண்டாம், ஒரு பூவை போடுங்க அழகா. அவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் பூ போடுங்க, மண்ணு போடுங்க. நான் போடுறேன்ல, என்னைய பார்க்க மாட்டேங்கிறான். அவன் சொல்கிறான் இப்படி போடுங்கிறான். யாருன்னா போட்டிங்க பார்த்தா அப்படியே குழியில் தள்ளி விட்டுருவேன். ஒரே நேரத்தில் 2 அடக்க ஆராதனை. நம்ம சொல்ற இப்படி போடுனா ஊழிக்காரன் சொல்ற விட அந்த குழி வெட்டுற ஊழிக்காரன் சொல்றேன். நான் அந்த நேரத்தில் நினைப்பேன், இவனுடைய வேலைக்கு போயிடலாமாடா, தர்ம காசு வருது. கல்லறை திருநாள் அன்னைக்கு அவனுக்கு ஸ்பெஷல், அந்த ஊழியத்துக்கு போயிடலாமா கூட சில நேரத்தில் நினைச்சேன். இப்படி போட்டேன் போட சொன்னா போடுறது இல்லை. அவன் சொல்றான் இப்படி போடு. உடனே பின்னாடி திரும்பி அதை அந்த சைஸை போட்டோ எடுத்து வச்சா அந்த குற்றாலத்தில் மரத்தில் சுத்திட்டு இருக்குது இல்லை போடுறவங்க. அதுதான். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்முடைய செய்கை எல்லாம் அர்த்தம். இந்த பாருங்க, அவன் கல்லறை தனக்குன்னு வாங்கி வச்சிருக்கான். விலை உயர்ந்த கல்லறை அவனுக்குன்னு வாங்கி வச்சதில்லை. இயேசு கொடுத்தான், ஒப்பு கொடுத்தான். சொல்லுங்க, இன்றைக்கு நமக்கு விசேஷமானதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறோம். ஆமென். எப்பவும் வழக்கம் போல காணிக்க போடுறத நீங்க போட விட இன்னைக்கு வித்தியாசமா கர்த்தருக்கு செய்ய போறோம். ஆமென். தாராளமா கர்த்தர் கொடுக்க போறோம். ஒன்றும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு முறை காணிக்கை எடுத்துட்டு வந்தப்போ ஒருத்தர் காணிக்கையே இல்லையா, அந்த காணிக்கை தட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டாராம். என்னையே காணிக்கையா கொடுக்குறேன். அப்படி உங்களை காணிக்கையா கொடுத்துருங்க. அல்லேலூயா. காணிக்கை பேசுறேன்னு நினைச்சா எங்கே போயிடாது, சிந்தனை எங்கே போயிடக்கூடாது. அந்த கல்லறையை ஒப்பு கொடுக்குறாங்க அன்னை. அதனாலதான் எந்த கல்லறையாவது இன்றைக்கு போய் பார்த்து போட்டோ எடுத்துட்டு வராங்களா? உலகம் முழுவதும் எல்லா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பல மதத்தினர்களும் போய் இன்றைக்கு போட்டா எடுத்துட்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வராங்கன்னா அந்த மனுஷன் கொடுத்ததுனால தானே அந்த கல்லறையை கனமும் மகிமையுமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கல்லறையை போய் யாருன்னா கனப்படுத்துவாங்களா, மகிமைப்படுத்துவாங்களா? நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனமும் மகிமையா கத்த வைப்பார். ஆமென். உங்களுடைய பணம் நல்ல காரியத்துக்கு செலவாகட்டும். உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அந்த கல்லறையை ஒப்பு கொடுத்தான், இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி முடிக்க போறோம் இல்ல? நல்ல டான்ஸ் ஆடாதவங்க ஆட போறீங்க, கை தட்டி
ஒரு சந்தோஷமா? ஆமா, எந்த நாள் சிரிக்காதவங்க இன்னைக்கு கொஞ்சம் சிரிங்க. இன்னைக்கு ஏதாவது மகிழ்ச்சியா இருங்க, ஏதாவது விதத்துல சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. ஐயா சாட்சி சொல்ல சொன்னேன், மறந்துட்டு, சாரி ஐயா, வாங்க முன்னாடி, கொஞ்சம் அவருக்கு இடம் கொடுங்க. இல்ல ஐயா, மேல வாங்க ஐயா. அம்மா இங்க பாருங்கம்மா, எல்லாரும் இங்க கவனிங்க. போட்டோ, இவரை ஒரு போட்டோ எடுங்க என்னோட சேர்த்து. ரொம்ப சரீரத்தில் பாதிக்கப்பட்ட, அடிக்கடி ஆக்சிடென்ட், அடிக்கடி ஏதாவது சரீரம் பலவீனம். எக்ஸ்ரேல ஒன்றுமே இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அல்லேலூயா. நான் உடனே சொன்னேன், ஏசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமே ஆமே, நம்ம சர்ச்சில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர் பேர் பாஸ்கர், சரோஜா அம்மா, அந்த குடும்பத்துக்காக, நம்ம எல்லாருக்காக. நிறைய சாட்சி இருக்கு, வரும் நாட்களில் எழுப்புவார். அம்மே மெது இறங்கிக்கு. ரைட், பாடுவோம், பாடி காணிக்கை செலுத்துவோம். ஜெபத்தோட வழக்கமாய் செலுத்துகிற ஒரு அர்த்தமுள்ள ஒரு காணிக்கை ஆண்டவர் செய்வார். பாடுங்க. காவலன் நடுங்கிட சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தானே. ரொம்ப நன்றி. கல்லறை காவலன் சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தானே. உயிரோடு தலைக்கு மேல, தலைக்கு மேல, தலைக்கு மேல. உயிரோடு எழுந்தவன் ஒரு உயிர் திறந்த வல்லமை ஒவ்வொரு இறங்கட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும். ஜெயித்தவன் மர பயந்து உயிரோடு நாமத்தில் தேவனே ஆதாரம் ஜெயித்தவர் நம்மே சுவே உயிரோடு ராபா ராபா ரீபா ராபா ராபா. ஓ ஹalleluya. விட்டெழுந்த வல்லமை நிரப்பு நிரப்பு நிரப்பு. ஓ ஹalleluya. உயிரோடு எழுந்தார் ராபா ராபா ராபா. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். வேணும் ராபா பாபா ராபா ராபா ராபா. ஓ ராபா ராபா ராபா. ஓ ராபா ராபா பாபா. ராபா காட்டியா தரபோ. வல்லமை 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 நிரப்பு நிரப்பு. உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்பட்டும். பாபா ராபா 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 ராபா. உயிரோடு உயிர்த்தெழுந்த வல்லமை. தெபரா சிஸ்டருடைய தாயார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க, ஜிஹெச்ல. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக. ஜெனிஃபர் மேலே உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. நம்மத்தில் இருக்கிற அருமையான எபினேசர் அவர்கள் மேல் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக.
அப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அன்புள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மீட்பர் உயிரோடு இருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உயிர் உள்ள இயேசு எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காய் நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்கி இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் சரீரத்தில் அனுபவிக்கட்டும். ஒவ்வொரு சரீரத்தை ஆண்டவர் தொடுவீராக, ஆத்மாவை தொடுவீராகப்பா, ஆவியை உயிர்ப்பிப்பீராக. நாங்க வந்த வண்ணமா இன்னைக்கு போக கூடாதப்பா. எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விசுவாச நம்பிக்கை, இந்த சமாதானம் எங்களோடு இருந்து எப்பொழுதும் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வல்லமையானவர், அற்புதங்களை செய்கிறவர் அப்பா, அதிசயமான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையிலே நீர் செய்கிறவர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிப்பட்டவர்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இந்த வீடு கர்த்தர் தங்கியிருக்கிற வீடா இருக்கட்டும். அற்புதங்கள், அதிசயங்களை பார்க்கிற வீடா இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீர் அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி அப்பா. உமது கரத்தில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். குடும்ப தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம், குடும்ப தலைவிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் மேலும் கரம் அமரட்டும் அப்பா, அமரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, காயப்பட்ட கரம் தொடட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அன்றைக்கு சீஷர்களை ஆசீர்வதித்தவர், அன்றைக்கு சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவர், இன்றைக்கு நீர் எங்களுக்கு அப்படியே செய்து கொடுத்ததற்காய் நன்றி. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. திருமண காரியங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. அநேக நாளாய் அற்புதம் இல்லாமல் சரீரத்திலே பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராகப்பா. டாக்டருடைய ரிப்போர்ட்டை மாற்றி போடுங்க ஆண்டவரே, மாற்றி போடுங்க. நம்முடைய அற்புத வல்லமை இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த காணிக்கை, தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகட்டும். உடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் வந்திருக்கிற ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.